வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் 39. நான் உங்கள் அர்ஜுன். இன்றைக்கி அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா, தூரத்தில் ஒரு மலை. அந்த மலைக்கு தான் போகிறோம். அந்த மலை பேர் பார்த்திங்கன்னா கொண்டரங்கி மலை. அந்த மலை இன்றைக்கி ஏற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இது ஒரு சின்ன கோயில். இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு மலை ஏற போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 பேர் வந்திருக்குறோம். வாங்க மலை ஏறலாம் சீக்கிரமாக. அன்பே சிவம், அன்பே சிவம். இங்கே வந்து வாங்கடான்ட்டு கூப்பிடணுமா? வராங்களா? என்ன எவ்வளோ தூரம் கேட்போமா? வந்தா 4 படி இருக்கீங்க. வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் 39. நானும் உங்கள் அர்ஜுன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காற்று போகிற மாதிரி கொண்டரங்கி மலை ஏறிட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா 3500 அடி ஃபீட் அதிகம்னு சொல்லி கீழே போட்டிருந்தது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் ஏறிக்கலாம், வருஷம் 365 நாள் ஏறிக்கலாம். 10 ஸ்டெப் கூட வைக்கலாம், அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. வேறு இடத்த பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. மேலே ஏறத்துக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர். படிக்கட்டு முடிஞ்சு அடுத்து இந்த மாதிரி இடம் இருக்குது. சுற்றி சுற்றி ஒரே மலை குன்றுகளாக இருக்குது. இந்த மாதிரி இடம் தான் நிறுவாட்டி அங்கே தெரியுதா? இங்கே ரைட் சைடில் 2 கேப்பில் எறும்பு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆமாம், மலையை சுற்றி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற டிக்கெட் இல்லை, எல்லாமே இறங்க டிக்கெட். ஆமாம், நேரமாக வந்திருக்க கட்டடம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கோம். அதுக்கே வேர் தூத்துது. சரியான வெயில் அடிச்சிட்ருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ மணி ஆச்சு? 10:55. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆக போகுது. நீ மேலே ஏறும்போது எங்களுக்கு 1 மணி ஆனாலும் ஆயிரும். மொட்டை வெயிலில் மேலே ஏற போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நீங்கள் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் டைம் டிலே ஆகி போச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு இங்கே இருக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே ஆள் மாற்றி வரலன்ட்டு கடைசியில் அசம்பிளாகவே மணி இப்போ 10:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஏறி இருப்போம். இதுக்கே முடிக்காங்க வருங்க. அந்த உச்சி அங்கே இருக்குது. அந்த உச்சிக்கு போகணும் நாங்கள். இப்போ யாருமே ஏறல, நாங்கள் மட்டும்தான் ஏறிட்டுருக்கோம். எல்லாம் இறங்கிட்டுருக்குறாங்க. டர்ராகுது. நம்ம பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை ஏறும்போது இருந்த அதே பசங்க தான் இங்கே இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா என்ன தமிழ் எம்ஆர் ட்ராவல் மிஸ்டர் ட்ராவல் டைம். என்னையவே மறந்துட்டா, அந்த அளவுக்கு ஏறி இருக்கட்டா மிஸ்டர் ட்ராவல் டைம். அவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் இருக்கா. முன்னாடி வரோம் நம்ம சதுரகிரி இருந்த டீமு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மலை அங்கே இருக்க ஒரு ஹைட்டு, இங்கேருந்து பார்த்தா கோபுரம் பார்த்தா உங்களுக்கு சின்னதாக இருக்குது. அந்த மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. அதாவது அந்த பாறையிலே வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செதுக்கியிருக்காங்க. பாறையிலே படியை செதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம். இதுக்கு வந்து டங்கு வர வந்து போச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு இருக்குமே. கரெக்டாக மணி 11 மணி ஆயிடுச்சு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஏறுவோன்ட்டு. நீங்கள் ஹீல்ஸ் ஏறினீங்கன்னா குளுக்கொண்டி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதுதான் முடியாத நேரத்தில் நம்மளை காப்பாற்று. சதுரகிரி போகும்போது வாங்க மறந்துட்டோம். இந்த டைம் ஃப்ரெண்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டான். இன்னும் 2 பேர் எங்கே இருக்கானுன்னே தெரில. சதுரகிரி டைம் காலையில் நம்ம 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பாதி மலை தான் ஏறி இருக்கோம். பாதி மலை கூட வரல. இதுக்கு மேலே தான் மலையோட மூஞ்செல்லாம் செம்ம ஸ்வெட் ஆகுது அப்படியே. ஐயோ, டைம் எவ்வளோ ஆச்சு? 11:15 ஆச்சு. 1/4 மணி நேரம் ஏறி இருக்கிறோம். 1/4 மணி நேரம் ஏறினதுக்கு இந்த அளவு வெயில் வேறு அடிக்க கண்ணு வேர்த்தூர்த்துற கண்ணு எல்லாம் அப்படியே எரியுது. நீங்கள் வர மாதிரி தான் தயவுசெய்து கால் நேரமாக வந்துருங்க. பாடி கிடக்குது பாடி. கருப்பு ஹாய் சொல்லு நம்ம வியூவர்ஸுக்கு.
காற்று கூட வரல. காற்று கூட வரலையா? 12 மணிக்கு வரணும் எதுவுமே வராது வெயில தவிர. தண்ணி வேணுமா? கீழே போ, கீழே கீழே போ, கீழே போ, மறுபடியும் மேலே வராது போ. கீழே போ. இருக்குங்கய்யா, கம்பி ஓடுறீங்களா? இவ்வளோ தூரம் மேலே வந்து கம்பி விடுறீங்களா? இது எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா எப்படிங்க? சம்பளம் கிடையாதுங்க. இப்படி வர்றது 5-10 கொடுக்குது, அதோட சரிங்க. நம்ம சாமிக்கு செய்கிறோம். ஏதோ வர்ற மக்களுக்கு 100 வயசான பெருசுகள்லாம் போகுது வருதுங்க. ஏதோ ஒரு புண்ணியம். அதனால நீங்க பண்றீங்க. ஆமாங்க. எத்தனை மணிக்கு இருப்பீங்க? எத்தனை மணிக்கு இருப்பீங்க? 1 மணிக்கெல்லாம் கீழே போயிடுவேனுங்க. கீழே முன்னாடி போங்க, நாங்கள் வந்துடுறேன். எவ்வளோ தூரம் போகணுங்க மேலே? பக்கம் தானுங்க, இன்னி பக்கம் தானுங்க. 10 நிமிஷத்தில் போயிடலாம். நீங்கள் போடுறத பொறுத்து இருக்குது. லேட் இப்படியெல்லாம் லேட்டு பண்ணிட்டு போனீங்கன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆகிடும். அடே எங்க அப்பா வேற லெவலில் இருக்குது. அங்கே இருக்குது தெரியுது கோயில். இந்த இடம் கொஞ்சம் திகிலாத்தான் இருக்குது இந்த இடம். அம்மா இன்னும் மேலே இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா? ஐயா நான் வியூஸில் தூக்கி விட்டுருலாம். அதை பூரா காட்டி இந்த ஜாயின்ல இந்த கம்பி இல்லாட்டி இங்கே ஏறவே முடியாது. நம்ம வந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருப்போம். வலிக்கு விட்டுச்சுன்னா கீழே போயிடும். ஆமாம், இந்த இடத்துல காட்டி எவ்வளோ இதாக வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பாறை கொத்தி கொத்தி ஐயா ஒரு 20 ஐயா போட்டிருக்காரு. இந்த கம்பி மேலே தூக்கிட்டு வந்து பதிச்சு ஒவ்வொரு கம்பியாக போட்டிருக்காரு. அடேங்க அப்பா கார்த்தி, என்றா இது உண்மையாலுமே தில்லு இருந்தால் ஏறி பாருன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக ரொம்ப ரிஸ்க்கு தானே. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90 அடி 95 டிகிரி சாய் கோணத்தில் நம்ம ஏறிட்டு இருக்கிறோம். அப்பா அப்படியே என் பின்னாடி வருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எவ்வளோ நேரம் ஏறிட்டு இருக்கோம் பாருங்க. சாய்வு தளத்தில் ஏறிட்டு இருக்கிறோம். மணி ஒரு அடி காலம் அந்த வச்சு சாயந்தரம் வேலை முடிஞ்சிச்சு. தாத்தா வயசான தாத்தா ஒருத்தர் இறங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ உயரத்துலையுமே அந்த சாமி கீழே ஜலம் போகும், தண்ணி போகும். இவ்வளோ உயரத்தை 3500 உயரத்து அடியிலையுமே அந்த சாமி இருக்கு. அந்த சாமி கீழே ஜலம் போகும், தண்ணி. ஆனால் ஆண்டவனை எங்கிருந்து கொண்டு வர்றா, அது எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. தண்ணி எந்த வழியாக போகுதுன்னு கீழே தெரியாது. மேலேயுமே எந்த வழியில் அது உள்ள ஒரு சாமி கீழே போகுதுன்னு தெரியாது. கீழே வந்து ஒரு சொனை மாதிரி இருக்குது. அந்த சொனையில் வந்து குடிக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் அபிஷேகத்துக்கெல்லாம் எடுப்பாங்க. சாமி அபிஷேகத்துக்கு எடுப்பாங்க. ஆனால் நல்லா அமைதியாக இருந்ததுன்னா சாமி கீழே போகிற ஜலம் நல்லாவே சத்தமாகும். ஜல ஜல ஜலடா அப்படின்னு சத்தமா. ஆனால் அமைதியாக இருக்கணும். நம்மளுக்கு அமைதியெல்லாம் பேசுறது எல்லாருமே. மேலே ஒரு 10 நான் இப்போ காலையில் நான் 7 மணிக்கு ஏறினது. நம்ம வீட்டில் ஏறிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 100 பேர்த்துக்கு மேலே இருக்கு ஏறினது. எல்லாம் இறங்கிட்டாங்க எல்லாருமே. ஒரு மேலே ஒரு 30 பேர் இருக்கு. அபிஷேகம் பூஜை நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு கீழே எல்லாருமே இறங்கிடுவாங்க. சரி, நல்ல விசேஷம்னா அது என்ன? சிவராத்திரி ஒன்று, சித்ரா பௌர்ணமி நல்ல விசேஷமா இருக்கு. ஆமாம், டெய்லி வந்து பால் அபிஷேகம் வந்து காலையில் டெய்லி பால் அபிஷேகம் பொங்கல் வச்சு மேலே போகிறாங்க. ஆமாம், டெய்லி காலையில் 7 மணிக்கு ஏறிடுவாங்க. 7 மணிக்கு ஏறினார்னா 11, 12 வெயிலுக்காரமாக்கா வெயில் கால் சூடுமில்ல. அதனால் ஒரு 12 மணிக்குள்ள 12, 12:30 இறங்கிடுவாங்க. ஆமாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மழை உச்சிக்கு ஏறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கம்பி இல்லைன்னா அவ்வளோதாங்க, சத்தியமாக இறங்க முடியாது. கம்பி தான் மெயின். அம்மா டே, அம்மா முடியலடா சாமி.
சின்ன சந்து வழியாக போயிட்டுருக்குது. சவுண்டு கேட்குது. வந்துட்டோமா? அதான் வந்துட்டோமா? இதுதான் கோயிலா இல்லை இதுக்கு மேலே போகணும்னு பாரு. ரொம்ப நன்றிண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உச்சிக்கு வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனத்தை முடிச்சாச்சு. தரிசனம் முடித்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு போகிற இடம், அதுக்கு போக பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை பார்க்க வந்திருக்கோம். மேலே ஏறுறேன், பின்னாடி வருங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படியே 4 பேர் யூடியூபர் பார்த்தோம். தவமன்ற விளையாட்டு போகிற வழியில் இறங்கி உட்காரமா இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா போகிற வழியில் மெதுவாக வழியை இறங்கி போயிட்டு இருந்தோம்னா கேமரா நடந்துகிட்டே இருக்கு. காட்டுக்கு பறந்துருந்தாங்களா? கொண்டாரி மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டு இப்போ தான் இறங்கணும். சரியான செம்ம சூடாக இருக்குதுங்க. பாறை வேறு லெவல் சூடு. கரெக்டாக 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணி. 1 மணி நேரம் மேலே ஏற ஒரு 3/4 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். எங்கேயுமே நிற்கல. ஆனால் செம்ம சூடு. நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் அந்த கோயிலுக்கு வீடியோ பார்த்துட்டு காலை நேரமாக வந்துடுங்க. ஏன்னா இல்லை அப்படி இறங்குற மாதிரி தான் கூட அங்கே வந்து 2-3 பாறையெல்லாம் இறங்குது. அந்த பாறையில் கூட உட்காந்துட்டு பொறுமையாக வாங்க. ஏன்னா நாங்கள் அவசரம்ட்டு டக்குன்னு இறங்கினோம். இறங்குறங்க ரொம்ப காலில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே மக்களே, நான் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அர்ஜுன். நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.